சிக்கி தவிக்கும் கர்மாக்கள், சிக்கி தவிக்கும் பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு தலைப்புல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுக்கும்போது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல அதிக பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க. அதுக்கு செகண்டா என்ன சொல்லலாம், அதிகமா சூதாட்டம். நீங்க பாக்குறீங்க கார்ட்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க, சீட்டு கட்டு. நவீன முறையில சொன்னீங்கன்னாக்கா கிளப்ல போய் காசை கொடுக்கறது, கிளப்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதன் மூலியமாக ஃபர்ஸ்ட் போறது இதுதான், இந்த கார்டு விளையாட்டு, சூது விளையாட்டுல போயிட்டு அதுக்கப்புறம் தான் மாது இந்த மாதிரி மாறிக்கிட்டே போறது. மிதுனம் சொல்லும்போது ஒண்ணு குழந்தை தள்ளி போகும், இல்லைன்னா குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்ட செலவுகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரையும் கண்டிப்பா இருக்கும் குழந்தையால. அபார்ஷனும் கண்டிப்பா சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா மிதுன ராசியா தான் இருக்கும். ஒரு கட்டத்துல ஒரு ஏமாற்றம்ன்றது இவங்க வாழ்க்கையில டச் பண்ண உடனே உடம்பு எலும்பு போயிடும், முதுமையை காட்ட ஆரம்பிச்சிடும், அதிகப்படியான சோம்பேறித்தனத்தை உடம்புல ஏத்தி கொடுத்துரும். இவங்க சிக்கி தவிக்கக்கூடிய கர்மா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், நண்பர்களால அதிக மோசடி, துரோகம், ஏமாற்றத்தை சந்திச்சது பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி தான். சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மிதுன ராசி. ஸோ நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும் போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும் போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும் போது நோயையும், சத்ருன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும் போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது, படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும் போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ, அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள் அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சரு, இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த கால புருஷ தத்துவ அடிப்படையில கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சோ
சிக்கி தவிக்கும் கர்மாக்கள், சிக்கி தவிக்கும் பிரச்சனைகள் அப்படின்ற ஒரு தலைப்புல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசி நீங்க எடுக்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல என்ன எடுத்துக்கணும்னா ரெட்ட மனநிலை கொண்டவர்கள் அப்படின்றத எழுதிக்கலாம். ஒரே ஸ்டெடி மைண்டா இருக்க மாட்டாங்க. இப்ப ஒரு கடைக்கு போறாங்க, ஒரு 4 புடவை பாக்குறாங்க அப்படின்னா 2 புடவை எடுத்து வச்சுக்குவாங்க. இது வாங்கிக்கலாமா அது வாங்கிக்கலாமா, ஒன்ன பில் போட்டு வந்துருவாங்க. வீட்டு போறதுக்காட்டி அது நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு, இதே எதுக்கு எடுத்துட்டு வந்தோம், எனக்கு 2 தான் எடுத்துக்கணும்னு ஆசை அப்படின்ற ஒரு ரெட்ட மனநிலையில இருக்கக்கூடியவங்க அதிகப்படியாக இந்த மிதுன ராசி அப்படின்னு எடுக்கும் போது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல அதிக பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க. அதுக்கு செகண்டா என்ன சொல்லலாம், அதிகமா சூதாட்டம். நீங்க பாக்குறீங்க கார்ட்ஸ்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, சீட்டு கட்டு. நவீன முறையில சொன்னீங்கன்னாக்கா கிளப்ல போய் காசை கொடுக்கறது, கிளப்ல போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதன் மூலியமாக ஃபர்ஸ்ட் போறது இதுதான், இந்த கார்டு விளையாட்டு சூது விளையாட்டுல போயிட்டு அதுக்கப்புறம் தான் மாது இந்த மாதிரி மாறிக்கிட்டே போறது. ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆனதுதான். நீங்க இன்னைக்கு இந்த சாப்பாடு செஞ்சு போட்டு பிடிச்சிருச்சுன்னா அதே சாப்பாடு தான், என்ன ஆனாலும் சலிக்காது. ஒரே ஃபுட்ல அதாவது இந்த மிதுன ராசின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா தனக்குன்னு உரிய ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாதுங்க. இன்னைக்கு இந்த வேலையா முஷ்டனா காசு வந்துருச்சா அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன், விளையாடுறதுக்கு போயிடுறேன், அந்த கிளப்புக்கு போயிடுறேன், அந்த மீட்டிங் போயிடுறேன், அந்த பார்ட்டிக்கு போயிடுறேன். அப்படி நண்பர்களாலேயே அதிக சூழ்ச்சியை சந்திச்சு தோல்வியை சந்திச்சு, நான் ஒரு இடம் வச்சிருந்தேன், என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணேன், என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இதை செஞ்சேன், இதை பண்ணிக்கலாம்டா அப்படின்னா அப்படியே போயிடுச்சு. எப்ப நம்ம புத்தி வரும், 45+ தான் புத்தி வரும். அது வரைக்கும் கண்ணே தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவங்க தலைமையில தான் அது நடக்குது. மைண்ட் செட் அவ்வளவுதான். இவங்க வேலை செய்யற இடத்துல இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேலைக்கு வந்துட்டு அந்த வேலையை இவங்க தான் எடுத்து செய்வாங்க. நண்பர்களால அதிக பிரச்சனைகள், அதிக எக்ஸைட்மெண்ட் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை. எக்ஸைட்மெண்ட் எதுல இவங்க அதிகமா ஆகுறாங்களோ அதுதான் முதல்ல பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ரொம்ப பப்ளியா இருக்குது. அதனால உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. வெயிட்ட கம்மி பண்ண முடியலங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அது மிதுன ராசி மிதுன லக்னமா தான் அதிகமா 80% இருப்பாங்க. அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட மனஸ்தாபம், ஏன்னா ரெண்டுமே ஒரே கிரகம். இது அறிவா பேசும், அது வந்து கணக்கா பேசும். ஒத்துக்காது. அம்மாவோட அதிக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அம்மா வந்து கடைசி கால வரைக்கும் இவங்க கடமையை பார்த்துப்பாங்க. ஆனா வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இல்லற வாழ்க்கையில பிடித்த வாழ்க்கை அமைகிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 50%. எப்பவுமே புது மாப்பிள்ள தான், எப்பவுமே புது பொண்ணு தான். அதிகப்படியான எதிர்பாலிதத்து மேல ஆசை அதிகமா கொள்ளக்கூடியவங்க இந்த மிதுன ராசி. பிள்ளைகள் வழியில கண்டிப்பா ஒரு அபார்ஷனை பார்க்கக்கூடியது, இல்ல ஒரு குழந்தை இழப்பு, இல்லைன்னா எங்க பூர்வீகத்துல ஒரு குழந்தை இறந்து போச்சுங்க அதை தாங்க சாமி கும்பிடுறோம் அப்படி வீட்டுல ஒரு குழந்தை சார்ந்த ஒரு இறப்போ இல்ல வழிபாடோ கண்டிப்பா இருக்கும். மிதுனம் சொல்லும்போது ஒண்ணு குழந்தை தள்ளி போகும், இல்லைன்னா குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்ட செலவுகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரையும் கண்டிப்பா இருக்கும் குழந்தையால. அபார்ஷனும் கண்டிப்பா சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா மிதுன ராசியா தான் இருக்கும். சோ இவங்களுடைய ஆரோக்கியம் நம்ம பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆணா இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா இந்த விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. உயிராற்றல் ரொம்ப கம்மியா இருக்கும். பெண்ணா இருக்கும்போது கருமுட்டை வளர்ச்சியில நிறைய பிரச்சனைகள், ஹீட்னஸ்னால பிரச்சனைகள் அதிகரிச்சு கொடுக்கும். சோ இவங்களோட ஃபுட்டோட ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கும். அதிகப்படியான நேரம் தவறிய உணவு எடுக்கக்கூடியவங்க, அதனால ஏற்படக்கூடிய டிஸ்டர்பன்ஸ். இந்த மிதுனம் சொல்லும் போது வாழ்நாளில் தன்னுடைய படிப்புல ஒரு தடையை கண்டிப்பாக சந்திச்சு இருக்கும் இல்லையா. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போகாம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம உட்கார்ந்துருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு நான் வேலைக்கு போறேன், இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண, இதுதான் அங்க கொஸ்டினா இருக்கும். 3வது, உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள், கொழுப்பு சத்து, இந்த கொழுப்பு கட்டி வருது, கொழுப்பு சத்து சார்ந்த விஷயங்கள். பப்ளியா இருப்பாங்க, ஆனா அது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து பேட் கொலஸ்ட்ராலா தான் அதிகமா இருக்கும். இதோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா 38, 41 வயசுக்குள்ள ஹார்ட் சார்ந்த ஃபங்க்ஷன் இல்ல ஒரு ஆர்கன்ஸ் வந்து வீக் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது இளமையான ராசி மிதுன ராசி. ஒரு கட்டத்துல ஒரு ஏமாற்றம்ன்றது இவங்க வாழ்க்கையில டச் பண்ண உடனே உடம்பு எலும்பு போயிடும், முதுமையை காட்ட ஆரம்பிச்சிடும். அதிகப்படியான சோம்பேறித்தனத்தை உடம்புல ஏத்தி கொடுத்துரும். இவங்க சிக்கி தவிக்கக்கூடிய கர்மா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், குழந்தை சார்ந்த பிரச்சனைகள், நண்பர்களால அதிக மோசடி, துரோகம், ஏமாற்றத்தை சந்திச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி தான். அதே போல இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா
கண்டிப்பா சொத்து யோகம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனாலும் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்னஸ் மட்டும் இவங்க கம்மி பண்ணிட்டு இவங்க வேலைன்னு ஒண்ணு இருக்குன்னா வாயை மூடிட்டு அந்த வேலைகளை பாக்குறது. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த இடத்த கால்குலேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தங்களை பார்த்த உடனே நம்ம விருச்சக ராசியை தான் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, அது நல்லதே பேசாது, கோபக்காரம். இதெல்லாம் இந்த மிதுனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த லேடி இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவங்களுக்கு இப்படி பேசினாதான் பிடிக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே எப்படி கவர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது மிதுன ராசி. அதனாலதான் மிதுன ராசிக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சார பாம்பு இருக்கும், ஒரு ஆண் நாய் இருக்கும், பூனை இருக்கும். பூனை திட்டுத்தனமா என்ன செய்யுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்துல ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கிற இடத்துலதான் பூனை வாழும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச இடத்துலதான் அந்த மிதுனம் இருக்கும், இல்ல அடுத்த நிமிஷத்துக்கு கிளம்பி போயிட்டே இருக்கும். இல்ல எனக்கு பிடிக்கல, அதிகப்படியான ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்துக்கும், அதிகப்படியான ரிலேஷன்ஸை சேர்த்துக்காது. அதுதான் மிதுனம். வெகுளித்தனமாக எல்லாரையும் நம்பி இழந்த பிறகுதான் புத்தியே வரும். அது வரைக்கும் என்ன செஞ்சாலும் மிதுனத்துக்கு புத்தி வராது. வெளியில இருந்து பாக்கிறதுக்கு பெரிய கால்குலேட் மைண்ட் மாதிரி பெரிய இது மாதிரி எல்லாம் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒரு விஷயமும் கிடையாது. 10 கோடி சொத்து இருந்தாலும் அதை நீ MBBA படிச்சிருந்தாலும் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயமே படிச்சிருந்தாலும் அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி வளர்க்கணும்ன்ற அறிவு ஞானம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியவங்க மிதுன ராசி. இந்த மிதுன ராசின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வாழ்நாள் கர்மா குறையணும் அப்படின்னாக்கா, இந்த சிக்கி தவிக்கிற பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னாக்கா, முதல் விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களோட வாழ்நாள்ல ஏதாவது ஒரு ஃப்ரீயா வீட்டுல பக்கத்துல ஏதாவது பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு 2 நாளாவது உட்கார்ந்து பாடம் சொல்லி தரணும். இவங்க உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தை ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிடுச்சுனாலே இவங்களோட கர்ம வினையோட வீரியங்கள் குறைய ஆரம்பிக்கும். இல்ல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல போய் நோட்டு கொடுக்கறது, புக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களும் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் ஆனா படிக்கிறதுக்கு வசதி இல்ல, அந்த புக்கை வாங்கி கொடுக்கலாம், அதுக்கான டியூஷன் கிளாஸஸ் ஏத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயங்களே இவங்களோட லைஃப் ஸ்டைல மாத்தி கொடுக்குமானா நிச்சயமா மாத்தி. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு உண்டான பொது குணங்கள். இது அவங்க லைஃப்ல கண்டிப்பா சந்திப்பாங்க, இதுல சிக்குவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ தனிப்பட்ட முறையில உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு தேவையான பாதைக்கான உதவிகளா இருக்கட்டும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்னோட விஷயத்துல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், இப்ப என் குழந்தைய வந்து எப்படி சேஃபா வளர்க்கலாம், அவங்களுடைய பாதையில எப்படி சரி பண்ணி கொடுக்கலாம், இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்க எங்களை அணுகலாம்.